டெய்ல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்ல்மிட்டா மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தியரிஸ் ஆஃப் மீனிங்கில் தேர்டு டைப் சோஷியல் மீனிங். சோஷியல் மீனிங் வந்து ஒரு லாங்குவேஜோட பார்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அதோட மீனிங் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற சோஷியல் கான்டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேரடியான அர்த்தத்தை தாண்டி ஒரு சில தகவல்களை வந்து நமக்கு கற்றுத்தருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தருது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஸ்பீக்கரோட பேக்ரவுண்டை பற்றி நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரீஜன், கிளாஸ், எஜுகேஷன், கம்யூனிட்டி இதை பற்றியெல்லாம் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ்க்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஃபார்மல், இன்ஃபார்மல், ஃப்ரெண்ட்லி, டிஸ்டன்ஸ், பொலைட், ரூட் இது மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ அவங்களோட சோஷியல் சுச்சுவேஷன் பொறுத்து அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட் அண்ட் டிபெண்ட். இது வந்து நம்ம பேசக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து அந்த விஷயம் மாறுபடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டைலிஸ்டிக் வேரியேஷன், அதாவது ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மல்னால் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபார்மல் அப்படின்னா ஹே டியூட், ஹாய் ப்ரோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாறுவோம், நம்மளோட பேச்சு வந்து மாறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு டைலட் அண்ட் ஆக்சென்ட், அதாவது வேர்ட்ஸ், கிராமர், ப்ரொனவுன்சேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ரீஜனல் ஆர் சோஷியல் ஆரிஜின்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பொலைட்னஸ் அண்ட் டோன், இது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல், கேஷுவல் ஆர் அஃபென்சிவ் இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சோஷியல் மீனிங்ஸை வந்து நமக்கு தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் இண்டிகேட்டர், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட நேச்சரை வந்து நமக்கு சொல்லி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து டீச்சர், ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்டு, பாஸ், எம்ப்ளாயி இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாம்பிளோட வந்து இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஐ ஏன்ட் டன் நத்திங். இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டபுள் நெகட்டிவ் அண்ட் இன்ஃபார்மல் ஸ்டைலில் வந்து இருக்குது. இது வந்து எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. லெஸ் எஜுகேட்டட், பேக்ரவுண்ட் வந்து கம்மியான இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து பர்டிகுலர்லி ஒரு ரீஜன் இல்லை ஒரு பேச்சு வழக்கை குறிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இருக்காங்களா அவங்கள வந்து இண்டிகேட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அது என்ன இருக்குன்னா கமான் யார், பிஎஸ் போட், டோன்ட் பி லாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னா யார் அண்ட் லாலு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியன் ஒரிஜினை வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இன்ஃபார்மலாக இருக்குது, அதாவது ஃப்ரெண்ட்லி டோனில் இருக்குது. இது வந்துட்டு ஸ்பீக்கர் அண்ட் லிசனருக்கு இடையில இருக்க க்ளோஸ்னஸ் அந்த பாண்டை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டைலிஸ்டிக் வேரியேஷன் வந்து சோஷியல் வேரியேஷனை லாங்குவேஜில் வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டைல் வந்து ரீஜன், சோஷியல் கிளாஸ், பீரியட், ஃபீல்டு அண்ட் ஸ்டேட்டஸை வச்சு அந்த ஸ்பீக்கரை பற்றி நமக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்கள பற்றி அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸ்டீடு அப்படின்னா பொயட்டிக், ஹார்ஸ்னா ஆர்டினரி அண்ட் ஜென்ரல், நாக் அப்படின்னா ஸ்லாங்கு, ஹோம்னா ஆர்டினரி, டொமைசைல் அஃபீஷியல், ரெசிடென்ஸ் ஃபார்மல், அபோர்ட்னா பொயட்டிக். இப்போ வந்து ஸ்டீட், ஹார்ஸ் இது ரெண்டுக்குமே மீனிங் வந்து ஒன்று தான், குதிரைன்னு தான் அர்த்தம். ஆனால் நாம் வந்து அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்டைல் வந்து மாறுது. அதை வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு பர்சன் வந்து எப்படி எங்கேருந்து வராங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேர்ட்ஸோட டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ சென்டென்ஸோட டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். கிரிமினல்ஸ் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. they checked the stones at the corpse and then did a bunk with the loot அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து பார்க்குறப்போ இன்ஃபார்மல் ஸ்லாங்கில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சென்டென்ஸை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் casting the stones at the police they absconded with the money அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்மலாக இருக்குது, அஃபீஷியலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு சென்டென்ஸுமே வந்து சேம் தான், ஆனால் ஸ்டைல் தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்பீக்கரோட ஐடென்டிட்டி அண்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மாய தோற்றம் வந்துட்டு சோஷியல் சுச்சுவேஷன்ஸே வந்து மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை நமக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது கானடேட்டிவ் மீனிங்ஸ் மாதிரி நிறைய மீனிங்ஸை வந்து ஒரு வேர்டுக்கு கொடுக்குற மாதிரி மீனிங்ஸை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாய தோற்றத்து மூலியமாக கூட நம்ம நிறைய மீனிங்ஸை ஒரே சென்டென்ஸ்லேருந்தோ ஒரே வேர்ட்ஸ்லேருந்தோ வந்து நம்ம எடுத்துக்க முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எப்படி இவ்வளோ மீனிங்ஸ் வருது அப்படின்னா, ஒரே வேர்ட் ஒரே சென்டென்ஸ் வந்து ரிக்வெஸ்ட்டாக, அப்பாலஜைஸாக, வார்னிங்காக, ஆர் த்ரெட்டாக, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுனால ஒரே வேர்டுக்கு வந்து இவ்வளோ மீனிங்ஸ் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐ ஹேவன் கெட் அ நைஃப். இது வந்து தனியாக இருக்கப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஃபேக்டாக இருக்கும். இதுவே வந்து ஒரு வெயிட்டர் கிட்ட சொன்னோம் அப்படின்னா ஆக்சுவலி அது ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி இருக்கும். என்கிட்ட கத்தி இல்லை, நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஒரே சென்டென்ஸ் தான், நம்ம எங்கே எப்படி பயன்படுத்துகிறோம் அது மூலியமாக வந்துட்டு அதோட மீனிங் மாறுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கானடேட்டிவ் மீனிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் செமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் சொல்கிற சென்டென்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.